भावादीदं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। ओं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेयमूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे। पूज्य श्री दयानंद सरस्वती स्वामिகளின் பாதார விந்தங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। कर्तुराज्ञया प्राप्यते फलं कर्म किं परं कर्म दर्जडम् कृतिमतो ततो पतनकारणं फलमशाश्वतं गतिनिरोधकम् ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम्। भगवान रमण महर्षि முதல்ல கர்மத்தை பியூர் கர்மம் கர்மட்டா என்று சொல்லக்கூடிய கர்மத்தினாலேயே எல்லாம் நிகழும் என்கின்ற கான்செப்டை உடைப்பதற்காக கர்த்துகு ஆக்ஞையா பிராப்யதே பலம். கர்த்தானா படைத்தவர் பகவான் ஈஸ்வரனால்தான் பலன் என்பது அடையப்படுகிறது. அப்படி இருக்கிற போது கர்ம கிம் பரம் என்ற உயர்ந்த நிலைக்கு கர்மத்தை எப்படி நாம் சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, கர்மம் அது ஒரு ஜடமான பொருளாகும். அப்படி ஜடமான ஒன்று உன்னுடைய உயர்வுக்கு எப்படி காரணமாக இருக்க முடியும் என்று முதல்ல கர்மத்தை கட்டணம் செய்கிறார். அடுத்தது வைதிக கர்மங்கள், வேதத்தினுடைய பூர்வகாண்டத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் அத்தனையும் கட்டணம் செய்கிறார். ஹிருதி மதோததோ பதன காரணம் பலமசாஸ்வதம் கதி நிரோதகம் என்று சொல்றார். கிருதி மகோததோ கிருதி என்று சொல்லக்கூடிய செயல்கள் கர்மங்கள் எப்படிப்பட்டது என்றால் கடல் போன்று வியாபித்திருக்கக்கூடியது. ஏகப்பட்ட கர்மங்கள், நித்திய கர்மம், நைமித்திக கர்மம், பிராயச்சித்த கர்மம், அப்புறம் அந்த கர்மம், இந்த கர்மம், அப்புறம் அக்னிகோத்திரம் முதற்கொண்டு நேரத்துக்கு நம்ம பார்த்தது போல பல பல கர்மங்கள்
இத்தனை கர்மங்களும் வியாபித்திருக்கிறது. இத்தனை கர்மத்தையும் ஒருத்தர் செய்யறதுன்னா முடியாது. இல்லை, நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னாலும் அதுலேயும் நமக்கு ப்ராப்ளங்கள் நிறையா இருக்கிறது. அப்புறம் ஏன் இந்த கர்ம காண்டத்தை வேதம் நமக்கு உரைத்திருக்கிறது? கர்மம் பெரிய ப்ராப்ளம் முடிச்சது, அவ்வளோ பெருசு என்றெல்லாம் சொன்னால் அப்போ அதை சொல்லாமே இருந்திருக்கலாமே வேதம் என்றால் இல்லை. நம்ம அடிக்கடி சொல்வது போல விளையாடுகின்ற குழந்தையை மறுபடியும் திரும்ப படிக்க அழைத்து வருவதற்கு அதற்கு பிடித்ததை கொடுத்தோம். அதுபோல பூர்வ ஜென்ம கர்மங்களினாலும் வாசனைகளினாலும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய மனது நேரடியாக ஞானத்துக்கு அல்லது ஈவன் கர்ம யோகத்துக்கே வருவது என்பது கடினம். அதனால் புருஷார்த்தத்தை 4 விதமாக பிரித்து தர்ம அர்த்த காம மோட்சம் என்கின்ற 4 விதமான புருஷார்த்தங்களை சொல்லி இப்படி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஈர்ப்புகளை தார்மீகமாக எப்படி சரி செய்து உன்னுடைய கொதியை அடக்கிக் கொள்வது, நம்முடைய தவிப்பை எப்படி அடக்குவது, எப்படி குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து டைவர்ட் பண்ணுறோமோ அதுபோல வேதம் நம்முடைய ஈர்ப்புகளை முதல்ல தாகத்தை அந்த தவிப்பை அடக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தினுடைய முதல் காண்டம் என்று சொல்லக்கூடிய கர்ம காண்டம் சொல்லப்படுகிறது. அடுத்தது அந்த கர்ம காண்டங்கள் அதனுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் சொல்லி இவைகளினால் இது மட்டும்தான் முடியும் என்கின்ற வரையறையும் எடுத்து காட்டுகிறது. மற்ற 3 புருஷார்த்தங்கள் மூலமாக நீ அடையக்கூடிய கர்மத்தினால் அடையக்கூடிய லாபங்கள், அந்த பலன்கள் என்பது வரையறைக்கு உட்பட்டது. நீ நினைக்கக்கூடியது உன்னுடைய புருஷார்த்தம் என்று, மகா புருஷார்த்தம் என்று இயற்கையிலேயே உனக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அர்ஜு என்ன அப்படின்னா நித்திய நிரஞ்சன சுகப்பிராப்தி. இந்த நித்திய நிரஞ்சன சுகப்பிராப்தி என்பது 3 விதமான புருஷார்த்தங்களை ஈவன் தர்மம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தத்தினால் கூட முடியாது. காரணம் அதுவும் காலத்துக்கு கட்டுப்பட்டது. மேபி கொஞ்சம் அதிக காலம் பிடிக்கலாம், அவ்வளோதானே தவிர அதுவும் நம்முடைய நாம் நினைக்கக்கூடிய புருஷார்த்தத்தை முழுமை பண்ணக்கூடிய அளவு, திருப்தி செய்யக்கூடிய அளவு பலன்கள் தருவதில்லை என்பதை சொல்கிறார். அதனால் அதில் போய் மாட்டிக்கொண்டால், இந்த கர்மத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அது பெரிய கர்மம்னார். அது மறுபடியும் நம்ம எங்கெங்கோ எடுத்துக்கொண்டு சென்று விடும். காரணம் அது கிருதி மதோதகோ, மிகப்பெரிய வாஸ்து கடல் போன்று வியாபித்திருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, பதன காரணம் மறுபடியும் பிறப்பு என்கின்ற நிலைக்கு நம்மை இழுத்து சென்றுவிடும். பதன காரணம் நம்முடைய மோட்சத்திற்கு இடையூறாக கீழே விடுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது. ஏனென்றால் ஏன் அப்படி ஏன் அப்புறம் இவ்வளோலாம் சொல்லியிருக்கிறது என்றால், பலம சாஸ்வதம், சாஸ்வதமாக நிலையில்லாததாகிய தற்காலிக பலன்களை மட்டுமே கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, கதி நிரோதகம், முக்திக்கு இடையூறாக வேறு இருக்கிறது. முக்திக்கு இடையூறாக எது இருக்கிறது? பிறப்பு அப்படிங்கிறத விட துக்கம். பிறப்பு என்றாலே துக்கம். அதனால்தான் பிறப்பு என்பதை வேண்டாம், பிறவா பெருநிலை வேண்டும் என்றெல்லாம் வேண்டிக் கொள்வதற்கு காரணம் பிறப்பு. ஆதோ கலங்கா கலையதி கலுஷம், எப்போது கரு என்பது உருவாகிறதோ அப்போதிலிருந்து கல்லறை வரைக்கும் துக்கம். அதனால இந்த பிறப்பு வேண்டாம். ஆனால் அவர் சொல்றார், கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் சொன்னார். எத்தனை ஜென்மங்கள் வேண்டுமென்றாலும் நான் எடுப்பேன். காரணம், இந்த துக்கம் இல்லாமல் இருந்தால், இந்த ஜீவ ஈஸ்வர ஜெகத்தினுடைய உண்மையை புரிந்து கொண்டால்
அந்த நிமிடமே ஜீவன் முக்தர்களாக அவர்களுக்கு துக்கம் என்பது இல்லாமல் போய்விடுகிறது. எனவே கதி நிரோதகம், கர்மங்களினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் நம்முடைய பரமாங்கதி என்று சொல்லக்கூடிய கத்வான நிவர்த்தனத்தை தத்தாம பரமம் பம, எதை அடைந்தால் இனி அடைய வேண்டியது என்பது இல்லையோ, எல்லாபா நபரம் லாபம், எந்த ஒன்றை அடைந்தால் இனி அடுத்த லாபம் என்பது எதுவும் இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு நமக்கு இந்த கர்மம் என்பது இடையூறாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த கர்மம் தான் பெரிய கர்மமாச்சே. பிறந்ததுலேருந்து நமக்கு கர்மம் 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 செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. வாசனைகள், பிரகிருதியினுடைய இயற்கைத்தன்மை, இதெல்லாம் சேர்ந்தால் கர்மம் ஆற்றாமல் யாராலும் இருக்க முடியாது. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது கூட கர்மம் தான். உட்கார்ந்து இருப்பது என்பது கர்மம், சாப்பிடுவது கர்மம், மூச்சு விடுவது கர்மம், எல்லாமே கர்மம் கர்மம் என்று இருக்கிற போது அப்புறம் எப்படியப்பா கர்மம் செய்யாமல் யாராலும் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அப்போ முல்லை முள்ளால் எடுத்து விட முடியும் அப்படிங்கிறது போல வேதங்கள் நமக்கு ஒரு நல்ல நிலைப்பாட்டை கொடுத்திருக்கிறது. எந்த கர்மம் உனக்கு தடையாக இருக்கிறதோ அதே கர்மத்தை, அந்த ஜூடோ ஃபைட் என்று சொல்வார். இந்த ஜூடோ ஃபைட் என்பது வேகமாக நம்மை தாக்க வருபவர்களது வேகத்தையே எடுத்து அவர்களிடம் திருப்பி விட்டு விடும். இப்படி கையை வச்சு எப்படிம்பார், அவ்வளோதான். அந்த கைக்கு இவர் கொடுக்கக்கூடிய வேகத்தை விட அவர் வரக்கூடிய வேகத்தையே திருப்பி விட்டுறார். அதுபோல ஜூடோ ஃபைட் போல இந்த கர்மத்தையே நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது, அதே கர்மத்தை நமக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று வேதங்கள் சொல்கிறது. அதுதான் உபாசனா காண்டம் என்று சொல்லக்கூடியதும், அதே போல பக்தி மார்க்கம் என்று கர்ம யோகம் என்று அதே கர்மத்தை, நீ என்ன கர்மத்தை, பகவத்கீதையினுடைய தாற்பயமே அதுதான். அர்ஜுனனை நீ போய் தபஸ் பண்ணு என்று சொல்லவில்லை. நீ எதை செய்கிறாயோ அதை செய்து கொண்டிரு, ஆனால் ஆட்டிடியூடை மட்டும் மாற்றிக்கொள். எப்படி ஆட்டிடியூடை மாற்றுவது சொல்றார், ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்த சோதகம் முக்தி சாதகம். எந்த கர்மம் உனக்கு பிராப்ளமாக இருக்கிறது என்று நீ நினைத்தாயோ அந்த கர்மத்தை ஈஸ்வரார்ப்பிதமாக, ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் செய்து அர்ப்பணிக்கப்பட்டு, எப்படி அர்ப்பணிக்கப்பட்டால் அது புனிதமாக மாறுகிறது, எப்படி சாதம் அர்ப்பணிக்கப்பட்டால் பிரசாதமாகிறது, தண்ணீர் அர்ப்பணிக்கப்பட்டால் தீர்த்தமாகிறது, அதுபோல நீ ஈஸ்வரனுக்கு உன்னுடைய செயல்பாடுகளை உன்னுடைய காயேன வாசா மனசா என்று எழக்கூடிய அத்துணை கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பிதமாக செய்தால் அதுவே உனக்கு முக்திக்கு சாதகமாக ஆகிவிடுகிறது. அது என்ன பண்ணுறது, அதான் சொல்கிறார், ஈஸ்வரனது ஆர்டரை ஏற்றுக்கொள்வது. இந்த பிரபஞ்சம் அணு முதல் அண்டம் வரை அத்துணையும் ஈஸ்வர நியதியினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஈஸ்வர நியதிக்கு புறம்பாக இல்லாமல் நாம் செய்கின்ற காரியங்கள் அத்தனையும் ஈஸ்வர பிரசாதமாக ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து அதனால் வரக்கூடிய பலனை ஈஸ்வர பிரசாதமாக ஏற்றுக்கொள். பலனில் பற்று வைக்காதே, பலனை எதிர்பார்க்காதே அல்ல, பலனில் பற்று வைக்காதே. பற்றில்லாமல் அந்த பலனை எப்படி பற்றில்லாமல் செய்வது, வருவதை ஈஸ்வர பிரசாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கின்ற போது, காரணம் பலனை நிர்ணயிக்கின்ற சக்தி உன்னிடம் கிடையாது. பலனை நிர்ணயிக்கக்கூடியவர் கர்ம பல தாதா என்று சொல்லக்கூடிய ஈஸ்வரன். அதனால் அவரிடமே விட்டுவிட்டார். அந்த தன்மை உனக்கு எந்த கில்ட் அண்ட் ஹர்ட் என்பதை கொடுக்காது. அந்த கில்ட் அண்ட் ஹர்ட்டானது நமக்கு பல பல நிலைகளிலே நம்மை சரிப்படுத்துவதற்கு வாய்ப்பாக ஆகிறது. கர்மம் செய்வதற்கு ஆக்ஞா, லா ஆஃப் ஆர்டர் என்பது உன்னிடம் இல்லை.
ஆபேட்சித மோட்சம்தான் நீ நினைக்கக்கூடிய எல்லா கர்மமும் ஆபேட்சித மோட்சம் என்றால் தற்காலிக மோட்சம். எப்படி தூங்குகிற போது நமக்கு ஒரு சின்ன மோட்சம் கிடைக்கிறதோ அது போன்ற மோட்சம் தான் கிடைக்கிறது. அதனால இந்த ப்ராப்ளம் எப்படி வருகிறது என்று ஆராய்ந்து பார்த்தால் செல்ஃப் கன்ஃபியூஸ், நான் யார் என்பதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடிதான் இதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ செல்ஃப் கன்ஃபியூஷனுக்கு என்ன மருந்தாக இருக்க முடியும், மாற்றாக இருக்க முடியும் அப்படின்னா செல்ஃப் நாலேஜ் தான் மாற்றாக இருக்க முடியும். அதனால் மிகப்பெரிய யோகி, மிகப்பெரிய உபாசகராக இருந்தாலும் அப்படிப்பட்ட அவர் இறந்தாலும் எங்கே போய் சேர்கிறார் என்று பார்த்தால் பிரம்மலோக பிராப்தி தான். உள்ளதிலேயே அதிகமான மிகப்பெரிய காரியம் கர்மம் என்று சொல்லக்கூடியது அந்த உபாசனை. அந்த உபாசனை கூட உனக்கு பிரம்மலோக பிராப்தியைத்தான் அளிக்கும். அந்த பிரம்மலோக பிராப்தி என்பது அங்கேயும் காலத்துக்கு கட்டுப்பட்டது. அதில் அடிக்கடி நான் சொல்றது போல உள்ளதிலேயே மிகப்பெரிய பிறவி என்று ஏன் பிரம்மலோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, பிரம்மலோகத்தில் நமக்கு பசிக்காது, தாகம் எடுக்காது, அதெல்லாம் விட மற்ற இடங்கள் போலவே இருக்காது. இருந்தாலும் அங்கே இன்னொரு விசேஷம் இருக்கிறது. என்னன்னா, அங்கு பிரம்மாஜி எப்பொழுதும் 24 மணி நேரம் உபதேசம் செய்து கொண்டே இருப்பாராம். அப்படி உபதேசம் செய்து கொண்டு இங்கே கேட்குற இதே தான் அங்கே அவர் நடத்து, இங்கே நான் நடத்துகிறேன், அங்கே அவர் நடத்துவார். அதுதான் வித்தியாசம். சரி, இதில் அப்போது பரவாயில்லையே, அது மோட்சம் ஆயிருமே அப்படின்னா அங்கேயும் புரிஞ்சாதான் மோட்சம். அங்கேயும் பிரம்மாஜி நடத்தக்கூடிய பாடத்தை உனக்கு புரிந்தால்தான் மோட்சமே தவிர அங்கேயும் மோட்சம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. அப்போவும் தத்துவமசி மகா வாக்கியத்தினுடைய விளக்கத்தை நீ புரிந்து கொண்டால்தான் மோட்சம் என்பது கிடைக்கும். அதனால் இந்த தற்காலிக நிலைப்பாடு அதைத்தான் சொல்கிறார். பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தினோ அர்ஜுன என்று சொல்கிறார். அதனால் வைதீக கர்மங்கள் எதுவுமே மோட்சத்தை தராது. அப்புறம் இப்போ எதுக்குங்க இந்த ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சையாக்கிருதம் இல்லைப்பா. அதே வைதீக கர்மத்தை நீ செய்கின்ற கர்மம்னா இந்த இடத்துல நம்ம வைதீக கர்மத்தை எடுத்துக்கொள்ளணும். பல்லு வளர்க்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் கர்மம் தான். அதெல்லாம் கர்மம் என்றல்ல. நீ செய்கின்ற வைதீக கர்மங்கள் எல்லாம் உனக்கு சித்த சோதகம், முக்தி சாதகம், அந்தக்கரண சுத்தியை அழைக்கிறது. ராகத்வேஷங்கள் விடுவிக்கத்தான் இந்த டெக்னிக். இந்த டெக்னிக் எதற்கு என்றால், எனக்கு ஆசை, ராகம், துவேஷம், விருப்பு வெறுப்பு என்கின்ற இரண்டும் தான் நம்முடைய ப்ராப்ளங்களுக்கெல்லாம் காரணமாக ஆகிறது. அப்போ இந்த ராகத்வேஷத்தை எப்படி சமநிலைப்படுத்துவது அப்படின்னா, நாம் கர்மம் நமக்காகத்தான் ஆற்றுகிறோம். ஒவ்வொரு கர்மமும் நமக்காகத்தான் நாம் செய்கிறோம். இந்த கர்மத்திற்காக தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிற போது ஒரு முமுட்சுவாக இருந்தாலும், எல்லாரும் அநேகமாக அத்தனை பேரும் முமுட்சுவாகத்தான் இருக்கிறோம். அப்படி முமுட்சுவாக இருக்கக்கூடிய நமக்கே அந்த கர்மம் தனக்காக ஆற்றுகின்ற போது அதை அடைவதற்குண்டான மீன்ஸ் கொஞ்சம் தவறி போய்விடுகிறது. என்ன ஜாயதே விஷயான் பும்சக சங்கத்தே சுபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமாத் குரோதோபி ஜாயதே குரோதாத் பவதி சம்மோக ஸ்மிருதி பிரம்சக. அந்த ஸ்மிருதி பிரம்சக மோகம் என்ன பண்ணுது, நம்முடைய நடவடிக்கையிலே ப்ராப்ளத்தை ஏற்படுத்தி வருகிறது. எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்கின்ற தன்மையை கொடுக்கிறது. அதுதான் நமக்கு ப்ராப்ளம் ஆகிறது. அதனால் எப்பொழுது நீ ராகத்வேஷம் இல்லாமல் வெறுப்பு வெறுப்பற்று நீ உன்னுடைய கடமையை நீ செய்கின்ற போது அங்கே சமத்துவம் ஏற்படுகிறது. அப்படி சமத்துவம் ஏற்படுவதற்கு விருப்பு வெறுப்பை எப்படி விட முடியும் என்றால், அது ஈஸ்வராத்விதமாக சுதர்மம் நிதனம் சிரேய பரதர்மாத் பயாவகம். என்னுடைய சுதர்மம், இந்த பிரகிருதியில யாரையும் பகவான் வேஸ்டாக படைக்கவில்லை. பகவான் வேஸ்டாக படைத்தா படைச்சது தப்புன்னு.
அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்குத்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஒரு தாயினுடைய குழந்தைகள் போல. ஏன் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிராபணம் வருது, இருந்தாலும் அங்கே சொல்லக்கூடியது என்ன என்றால், ஈஸ்வரனுடைய படைப்பிலே அனைத்தும் படைப்பு தான். அப்படி படைக்கப்பட்ட படைப்பில் தான் அத்தனையும் இருக்கிறது என்று நினைக்கிற போது அந்த சமமாக பார்க்கின்ற தன்மை என்பது ஏற்படுகிறது. அதனால் குழந்தை நடந்து போகின்ற போது எப்படி தடுக்கி விழுகிறதோ அதுபோல நம்முடைய ராகத்வேஷங்கள் என்பது நமக்கு நாம் என்கின்ற இந்த குழந்தை மனதானது அப்பப்போ தடுக்கி விழுந்து விடுகிறது. அதற்கு தெரப்பி வேணும், அதற்கு ஒரு சரி செய்யக்கூடிய தெரப்பி வேணும். அதுதான் விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது என்கின்ற இரண்டையும் தவிர்ப்பது. ஏனென்றால் விருப்பு வெறுப்பு என்பதுதான் அத்துணைக்கும் பிராபலமாக ஆகிறது. அதனால் நீ இந்த விருப்பு வெறுப்பை விட வேண்டும் என்றால் ஈஸ்வர அற்புதம்தான் நமக்கு ஒரே காரணமாக இருக்க முடியும். இந்த விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய செயல்களுக்கு காரணமாகிறது. அந்த விருப்பு வெறுப்பு தான் கில்ட் அண்ட் ஹர்ட் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் நமக்கு கொடுக்கிறது. அந்த கில்ட் அண்ட் ஹர்ட் தான் நமக்கு பந்தமாக அமைகிறது. அதனால் கர்மயோகம் என்பது மோட்சத்திற்கு தன் வாழ்க்கையை அதிகாரித்துவமாக அடிப்படையாக மாற்றிக்கொள்வது தான். அது எப்படி என்றால் இப்போ நம்ம பார்த்தோம், பாவனை தான். பாவனை, ஈஸ்வர அற்புத பாவனை தான் நமக்கு ஆகிறது. எப்படி யோகா போல பல ஆசனங்கள் அல்ல. இங்கே எப்படி கர்மயோகம் செய்வது அப்படின்னா, கர்மயோகத்தை செய்ய முடியாது. செய்யறதுக்கு இது ஒன்றும் கடயோகம் அல்ல, கையை தூக்கு காலை தூக்கு இது தூக்கு என்பது. அப்போ இது கர்மயோகத்திற்கு அடிப்படை ஆட்டிடியூட். அதனால் ஈஸ்வரார்ப்பித புத்தி, அதுதான் அர்ப்பணிப்பு என்று சொல்லக்கூடியது. அப்படி ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்த கர்மமாக நமக்கு அத்துணையும் செய்கின்ற போது பிரகிருதச்ச அனுவருத்தி, கர்மத்தை பிரகிருதியினுடைய இயற்கை தன்மையில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொண்டால், அதனால அதைத்தான் ஈஸ்வர அற்பிதம் இந்த ஈஸ்வர நியதியோடு இணைந்து செய்கின்றது. நான் இச்சையா கிருதம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல தான் நம்ம அடிக்கடி பிராபலத்தை பார்க்குறோம். இங்கே ஆசையற்று செய்யும் செயல் அல்ல, அந்த பலனில் ஆசையற்று பலனில் பற்றற்று செய்கின்ற போது அது அதே கர்மமானது உனக்கு சித்த சுத்தி என்றால் நம்முடைய மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காம குரோத மத மாச்சரியம் போன்ற இவைகளை எல்லாம் சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை, அதுதான் சித்தஸ்ய சோதகம். இங்கு சித்தம் என்பது மனதைத்தான் குறிக்கிறது. அந்தக்கரண சுத்தி செய்வதற்காக இந்த கர்மமானது கர்ம யோகமானது பயன்படுகிறது. எப்படி இந்த கர்மமானது மனதை சுத்தம் செய்கிறது, எது மனதுக்கு அழுக்கு என்று பார்த்தால் நம்ம அடிக்கடி பார்ப்பது போல ராகத்வேஷம் என்கின்ற இம்பியூரிட்டி என்று சொல்லக்கூடிய கலக்கம் அழுக்கு என்பது இருக்கிறது. அதன் வசமாக நாம் ஆகாமல் இருக்க செய்வதுதான். ராகத்வேஷத்தின் வசமாக ஆகாமல் இருக்க செய்வது அதற்கு ஒரே வழிதான். இந்த ராகம் எப்படி ஒருவரை கட்டுப்படுத்துகிறது அப்படின்னா, ஆசை மட்டுமே உன்னை கட்டிவிடாது. ஒரு உதாரணமாக ஒன்றை சாப்பிட வேண்டும் என்று நீ நினைத்ததுனால அது உனக்கு அந்த ஆசை உன்னை கட்டுப்படுத்தி விடாது. அந்த ஆசை மோகமாக மாறி, மோகம் என்பது செயல்பாட்டிலே வருகின்ற தன்மையை ஈர்ப்பை ஏற்படுத்துகின்ற போதுதான் வருகிறது. அதனால இந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டால் போதும். அதனால இந்த 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 செயல்பாடுகள், இந்த ஆசையானது பேராசையாக மாறி, பேராசை என்பது நமக்கு
எலைட் அண்ட் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் கொடுத்து விடுகிறது. அதனால தான் என்ன பண்ணுறோம், எதெடுத்தாலும் ஃபெயிலியர். இது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்று நம்முடைய அளவுக்கு உட்பட்ட அறிவினாலே, இந்த அளவுக்கு உட்பட்ட சக்தியினாலே, இந்த அளவுக்கு உட்பட்ட நிலைப்பாடுகள் கொண்ட இந்த சரீரம் மனம் புத்தியினால் எதை செய்ய முடியுமோ அதுதான் முடியும். அதனால் இப்படி இந்த இந்த நிலைப்பாடு கொண்ட இந்த காரியகரண சங்காதாவை வைத்துக்கொண்டு நீ நினைப்பதையெல்லாம் நடத்த முடியாது. காரணம், உன்னுடைய பிரகிருதிக்கு எந்த தன்மை இருக்கிறதோ அவ்வளோதான் அங்கே இருக்கிறது. அதனால் இந்த இந்த தன்மையானது நமக்கு டென்ஷனை கொடுக்கிறது. எது? நான் நினைப்பது போல் நடக்கவில்லை, இந்த உலகமே நான் நினைப்பது போல் நடக்கணும்னு அவன் நினைக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரு? எதுக்காக இருக்கிறவர் அவர் நான் நினைப்பது போல் நடக்கணும். மாமியார் மருமகள் நான் நினைப்பது போல் நடக்கணும்னு நினைக்கிறாங்க. மருமக நான் நினைப்பது போல் மாமியார் நடக்கணும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் ப்ராப்ளமாக ஆகிறது. இந்த நீ செய்த பிளான்கள் எல்லாம் சில நேரங்கள் சரியாக இருந்தால் கூட, ஆனால் அது உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் போகிற போது அது உன்னால் முடிவதில்லை. இதற்கு என்ன காரணம்? சாமிஜி அழகாக சொல்லுவார். ஒரு கிரிக்கெட் பிளேயர் தன்னுடைய முயற்சியினாலே அந்த கிரிக்கெட் மட்டையை சரியாக வந்து வருகின்ற இலக்கை நோக்கி கொண்டு வருகிறார், வீசுகிற போது அந்த பந்தானது அங்கிருந்து அவர் வீசுகிற போது ரெண்டும் எப்போ கனெக்ட் ஆகிறதோ அப்போதான் சிக்ஸராகவோ 4ஆகவோ அல்லது ஒரு ரன் எடுக்கக்கூடிய தன்மையை அடைகிறது. இந்த முயற்சி என்பது இவர் மட்டையை வீசுவது, ஈஸ்வர பிரசாதம் என்பது அவர் பவுலர் போடுவது, இரண்டும் இணைவது என்பது லக்கு. அதுதான் ஈஸ்வர பிரசாதம். ஈஸ்வரன் நம்ம கழித்திருக்கக்கூடிய வரப்பிரசாதம். அதுபோல தான் ஸ்கில் அண்ட் லக் இரண்டும் எப்பொழுது சேருகிறதோ அப்போதுதான் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கிறது. அதனால் இந்த நம்முடைய முயற்சிக்கு பாபம் என்பது பெரிய தடையாக இருக்கிறது. அந்த பாபம் நம்முடைய பாபத்தினுடைய தன்மைக்கு தக்கபடி அந்த ரீச் இரண்டும் சேர்கின்ற தன்மை என்பது மாறுகிறது. அதனால்தான் இந்த தன்மை என்பது இருக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே போதும். அதனால் பகவானை பார்த்து நான் எந்த தீமையும் செய்யவில்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு மட்டும் துக்கமாகவே வருகிறது என்றால் இல்லைப்பா, அதுக்கு பின்னால் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கிறது. இந்த பிரகிருதியினுடைய தன்மையில் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த பிரகிருதி என்பது ஒரு ஆர்டரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்டரில் பல விஷயங்கள் பேக்கப்பாக இருக்கிறது. எனவே ராகத்வேஷம் என்பது நீ சூப்பர் இம்போஸ் செய்து ஒரு பொருளின் மேல் நீயாக சூப்பர் இம்போஸ் செய்து அதை பெற வேண்டும் என்கின்ற நிலைகளை செய்வதுதான் இந்த உன்னுடைய கர்மத்துக்கு ப்ராப்ளமாக ஆகிறது. கர்ம பலனில் உனக்கு தொல்லையை தருகிறது. அதனால் பிராரப்தத்தினுடைய வழியில் எது நிஜ உண்மையான பிராரப்த கர்மத்தினாலே உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற ஒரு சமநிலைப்பாடு என்பதை ராகத்வேஷத்துக்கு ஏற்படுவதற்காகத்தான் இந்த ஈஸ்வரார்ப்பித புத்தி. அந்த ஈஸ்வரார்ப்பித புத்தியானது உனக்கு சித்த சோதகம் என்று சொல்லக்கூடிய அந்தக்கரண சுத்தி என்பது. அந்தக்கரண சுத்தி என்பது என்ன அப்படின்னா, என்ன டெட்டால் போட்டு கழுவுறதா? இல்லை, ராகத்வேஷங்களை சமன்படுத்துவது தான். அதனால் சித்த சோதகம் அந்த ராகத்வேஷம் இல்லாத மனது அலைபாயாத தன்மை கொண்டதாக ஆகிறது. அலைபாயாத தன்மை கொண்ட மனது வேதாந்தத்தை அறிந்து கொள்வதற்கு தகுதியுடையதாக ஆகிறது. அதனால் பவிஷ்ய வித்யா எப்படி கர்மயோகம் செய்கின்றவர்கள் அல்டிமேட்லி ஞானத்தை அடைகிறார்கள். எப்படி நான் நேற்று சொன்னது போல ஞானைகி பிராப்யதே தானம் தது யோகிகி அபிகம்யதே.
அவர் ஸ்தானத்தை அடைந்திருக்கிறார், இவர் சென்று அடைகிறார். இரண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். எனவே இந்த எந்த ஒரு கர்மமானது உனக்கு பதன காரணமாக இருக்கிறதோ அதே கர்மமானது உன்னுடைய மோட்சத்திற்கு காரணமாக அமையும் என்று கர்மயோகம். கர்மயோகம் என்பது ஆரம்ப காலத்தில் மிக மிக அவசியமானது. ஒரு ஒரு முமுட்சுவுக்கு கர்மயோகம் என்பது மிக மிக முக்கியமானது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த கர்மயோகத்தையே அல்டிமேட்லி எனக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று நினைப்பது தான் தப்பு. இது பவிஷ்ய விருத்தியா. இந்த கர்மயோகமானது உன்னுடைய அந்தக்கரண சுத்தி என்பதை ஏற்படுத்தி சித்த நைச்சல்யம் என்று சொல்லக்கூடிய சித்தத்தை அலைபாய்கின்ற தன்மையிலிருந்து நம்மை விடுத்து மனதை விசாலப்படுத்தி அனைத்தையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதியுடையதாக ஆக்குகிறது. எனவே நான் கர்மயோகம் எப்படி ஜனகர் பண்ணாரோ அதுபோல் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வாய்ப்பேச்சு. ஜனகருக்கு நமக்கும் ஒப்பிட்டு பார்ப்பது என்பது நடக்காத காரியம். அதனால் இப்படி கர்மயோகத்தின் மூலமாக நம்மை நாம் சமன்படுத்தி கொண்டு நம்முடைய நிலைப்பாட்டுகளை மாற்றிக்கொண்டு ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டால் நமக்கு வரக்கூடிய ராகத்வேஷங்கள் காமக்ரோதங்கள் போன்றவைகளெல்லாம் நம்முடைய மனதை டிஸ்டர்ப் செய்யாது. அப்படி டிஸ்டர்ப் ஆகாத மனது வேதாந்தத்துக்கு வேதாந்த பயிர் வளர்ப்பதற்கு பக்குவப்பட்ட ஒரு நிலைப்பாடை கொண்டதாக ஆகிறது என்று கர்மம், கர்ம யோகம், கர்மத்தினுடைய நிலைப்பாடு, கர்மத்தினுடைய வைதிக கர்மம், இந்த வைதிக கர்மத்தை எப்படி நமக்காக மாற்றிக்கொள்வது என்கின்ற அத்தனையும் இந்த முதல் 3 ஸ்லோகங்களிலே பகவான் எடுத்துட்டார். அடுத்தது பக்தி யோகம். அதை பற்றி விளக்கமாக சொல்கிறார். இப்போ இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. நான் பக்தி யோகி என்று சொல்கிறாங்க. பக்தி இல்லாமல் எந்த ஒரு ஈஸ்வர அற்புதமாக செய்யக்கூடிய கர்மயோகம் பக்தி இல்லாமல் முடியுமா? கர்மயோகம்னா என்ன? ஈஸ்வர அற்புத புத்தி தான் கர்மயோகம். அப்போ ஈஸ்வர அற்புத புத்திக்கு பக்தி வேணுமா வேண்டாமா? பக்தி இருந்தால்தான், ஈஸ்வர நியதியை புரிந்து கொண்டால்தான் ஈஸ்வரனை சரணாகதி அடைவது தான் என்ன சொல்கிறோம், கர்மயோகம் என்று சொல்கிறோம். அப்போ கர்மயோகம் என்பது பக்தி இல்லாமல் இருக்க முடியாது. சரி, அடுத்தது ஞான யோகம். இந்த ஞான யோகம் என்பது பக்தி இல்லாமல் இருக்க முடியுமா? அதுவும் முடியாதப்பா. அனன்ய சிந்தையந்தோவாம். அல்டிமேட் பக்தி, உள்ளதே மிகப்பெரிய பக்தி எது என்றால், நீ வேறு நான் வேறு அல்ல என்கின்ற மிகப்பெரிய உண்மையை உணர்ந்த ஆட்டிடியூடு தான் மிகப்பெரிய பக்தி என்று சொல்கிறோம். அப்போ பக்தி யோகம் என்று தனியாக ஒரு யோகம் இதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பக்தி யோகமானது அல்டிமேட்டில் ஞான யோகத்திலே சென்று அடைவதற்கு நமக்கு ஒரு பெரிய கருவியாக அமைகிறது. இப்போ பக்தி கர்ம யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, அங்கேயும் பக்தி இருந்தால்தான் நம்ம கர்மயோகம் செய்ய முடியும், இங்கேயும் பக்தி இருந்தால்தான் பக்தி யோகம் செய்ய முடியும். அப்போ இது ரெண்டுக்கு ஏன் தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க என்றால், மிகப்பெரிய ஒரு சூட்சமம் அங்கே இருக்கிறது. கர்ம யோகத்திலே அகங்காரத்தினுடைய தன்மை முழுமையாக விடுபடுவது இல்லை. அங்கே நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் அங்கே இருக்கிறது. ஆனால் பக்தி யோகத்தில் டோட்டல் சரணாகதி, முழுமையான சரணாகதி என்பது பக்தி யோக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று இருக்காருக்கு என்ன வித்தியாசம்? யாரெல்லாம் ரஜோகுணம் அதிகமாக இருந்து பக்தியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்ம யோகம் ஓகே, அவரால் சும்மா இருக்க முடியாது. இந்த எக்ஸிமா வந்தவன் எப்படி சொரியாமல் அரிப்பெடுத்து அதை தீண்டாமல் இருக்க முடியாதோ அதுபோல ரஜோகுண பிரதானமாக இருப்பவர்கள் செயலாற்றாமல் இருக்க முடியாது. அப்படி செயலாற்றுகின்ற தன்மையோடு பக்தி கலந்ததை என்ன சொல்கிறோம், கர்ம யோகம் என்று சொல்கிறோம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. இது டோட்டல் சரணாகதி, முழுமையாக தன்னை அதாவது சாமி அழகாக சொல்லுவாங்க, யார் தன்னுடைய அந்த கரணத்தினுடைய தன்மையில் அந்த பிரகிருதியில்
எமோஷனல் அதிகமாக தாக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு பக்தி என்று சாமி சொல்வார். அதனால்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என ஃப்ரெண்டாக பார்க்கிறது, பாவனை ஃப்ரெண்டாக பார்க்கிறது, காதலனாக பார்ப்பது, நண்பனாக பார்ப்பது, அது இதுன்னு ஏகப்பட்ட தாயாக பார்ப்பது, அப்புறம் முதலாளியும் சேவகனாக பார்ப்பது, இதெல்லாம் எமோஷன். இந்த எமோஷனலி யார் வீக்காக இருக்கிறார்களோ, அவர்களது அந்தக்கரணங்கள் இருக்கிறதோ, அவர்களுக்கு பக்தி என்பது மிக 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 பெரிய ஒரு சாதனமாக அமைகிறது. அதனால தான் நம்ம காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்கிறோம். சிலர் இதை மற்றவர்கள் பார்த்து சிரிப்பார்கள், பைத்தியம் போல் அழுது கொண்டிருக்கிறார்கள். காரணம், இவர்கள் இரண்டர கலந்து தன்னுடைய மனதை என நெஞ்ச கனகல்லு நெருகில் உருகி தஞ்சத்தருள் செய் என்று சொல்றது. அப்படி கனக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த மனதை எமோஷனலி வீக்காக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்கள் இறைவன்பால் தன்னுடைய அந்த மனதை சுவிட்ச் ஓவர் செய்து விடுகிறார். அதனால்தான் இந்த பக்தி யோகத்திற்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது, கர்மயோகத்திற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, பக்தி யோகத்திற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த கரணத்தின் நிலைப்பாட்டை தக்கபடி பகவான் நமக்கு இந்த சாதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி பார்க்கிற போது இந்த பக்தி யோகம் என்பது நமக்கு ஈஸியாக வெளிவருவதற்கு, எமோஷனிலிருந்து வெளிவருவதற்கு ஒரு காரணமாக அமைகிறது. அதுதான் சொல்றார், செயலாற்றாமல் யாராலும் இருக்க முடியாது. அந்த செயலை கர்ம யோகமாக மாற்றலாம், அல்லது அதே செயலை காய வான்மன காரியமுத்தமம் பூஜனம் ஜப சிந்தனம் கிரமா. செயல்படாமல் இருக்க முடியாது. பராஞ்சி காணி கதனா சுயம்பு பராங் பச்சதி நாந்தராத்மா. பகவான் இயற்கையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையை கொடுத்திருக்கிறார், ஒரு பெரிய சாபத்தை கொடுத்திருக்கிறார். என்ன என்றால் பராஞ்சி காணி பராஞ்சி இந்திரியாணி. நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் எப்பொழுதும் வெளிமுகமாகவே சென்று கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. கண் வெளிமுகமாகவே பார்க்கிறது, காது வெளிமுகமாகவே கேட்கிறது, சுவை நாற்றம் வெளிமுகமாகவே இருக்கிறது. இப்படி அத்தனையும் வெளிமுகமாகவே தேடிக்கொண்டிருக்கின்ற நிலைப்பாட்டை மாற்றினால்தான் நமக்கு தன்மை என்பது மாறும். ஏனென்றால் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இங்கிருந்து வேட்டையாரம்புதூர் அல்லது பொள்ளாச்சி வரைக்கும் போகின்ற போது இருக்கின்ற ஒவ்வொரு மைல்கல்லாக எண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னால், யார் முழுமையாக 1, 2 என்று எண்ணிட்டு வர்றாரோ அவர் பெரிய சித்த ஏகாகிரகி என்று சொல்லலாம். காரணம், நம்முடைய இந்திரியங்கள் வெளிமுகமாக போய் நம்முடைய மனதை கலக்கி, அதனால்தான் அந்த கீதையினுடைய அந்த பிக்சர் இந்திரியானி கயானாகு என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மானம் ரஜினம் வித்தி சரீரம் ரதமேவது இந்திரியானி கயானாகு என்று பஞ்ச இந்திரியங்களும் விஷயம் என்கின்ற ரோட்டிலே போய்கொண்டிருக்கிறது. இந்த பஞ்ச இந்திரியங்கள் தான் குதிரையாக மாற்றி விஷயத்தை ரோடாகவும், அந்த பஞ்ச இந்திரியங்களை குதிரையாகவும், அதற்கு போட்டிருக்கக்கூடிய கடிவாளத்தை மனதாகவும், அந்த மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியதை புத்தியாகவும், அந்த புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது இந்த ஜீவன். இந்த ஜீவனை வழிநடத்துவது பரமாத்மா என்று அந்த புத்தி பரமாத்மாவாகவும், அந்த ஜீவனை சரியாக வழிநடத்தினால் எங்கு போய் சேர வேண்டுமோ அங்கு போய் சேர முடியும். இல்லாவிட்டால் கடிவாளத்தை சரியாக புத்தியானது பகவான் கிருஷ்ணன் அந்த புத்தியை கரெக்டாக மனதை சரிப்படுத்தாவிட்டால் அந்த முரட்டுத்தனமான இந்த குதிரைகள் விஷய வழியோடி எங்கேயோ போய்விடும். அதனால் இந்த சரீரம், மனம், புத்தி இவைகளெல்லாம் தான் நம்முடைய வெளிமுகமான பார்வைக்கு காரணமாக ஆகிறது. அதனால் என்ன சொல்றார், காய வாங் மன காயம் உத்தமம். காயம் சரீரத்தினால் செய்யக்கூடிய செயல், வாக்கினால் செய்யக்கூடிய செயல்,
மனதினால் செய்யக்கூடிய செயல், இந்த மூன்றும் நமக்கு தன்வயப்பட்டு நம் வயப்படுத்திக் கொள்வதற்கு இந்த மூன்றையும் வைதீகமாக மாற்றிக்கொள்வதனால் நமக்கு இவைகளை இந்திரிய ஒடுக்கம், மன ஒடுக்கம், சரீர ஒடுக்கம், சேட்டைகள் இவைகளெல்லாம் இல்லாமல் பண்ண முடியும் என்று சொல்றார். அது என்னன்னா காரியமுத்தமம். இந்த மூன்றினால் இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இந்த ஒடுக்கமானது ஏற்படும் என்று சொல்றார். அது என்னன்னா பூஜனம், ஜப, சிந்தனம், கிரமா. பூஜை செய்வதனால் சரீரம், மனம், புத்தி மூன்றும் ஒன்றுபட்டிருந்தால் தான் பூஜை செய்ய முடியும். இந்த பூஜைக்கு இந்த மூன்று கருவிகளையும் நாம் ஒன்றிணைத்து செயல்பட்டால் பூஜை என்பது நடக்கிறது. பூஜை என்பது சரீரம் பூவை போடுது, ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறது, இங்கே அங்கே பார்க்காமல் இருக்கிறது. அப்படி சரீரத்தை நிலைப்படுத்துவது பூஜை. அந்த பூஜையில் மந்திரங்களை சொல்லிக்கொண்டு, ஏன்னா கிருஷ்ணாய நமக, கோவிந்தாய நமக, அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக என்று சொல்கிறோம். அப்படி சொல்கின்ற போது வாக்கானது வெளியில் செல்லாமல் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த வாக் தபஸ் என்பது மிக மிக அவசியம், பின்னால் பார்க்கலாம். அதே போல சிந்தனம், நம்முடைய புத்தியும் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. அதான் என ஒரு நிலைப்பாடு இல்லாமல் எப்பொழுதும் அந்த சிந்தனை என்பதே, மனம் என்பதே சஞ்சலாத்மிகா மனக, மனம் என்பதனுடைய இயற்கை தன்மையே சஞ்சலமானது. அப்படி சஞ்சலமாக இருக்கக்கூடிய மனதை நாம் ஒரு வழிப்படுத்துவதற்கு இந்த ஜபம் என்பது நமக்கு ஏற்படுகிறது. பூஜனம், ஜப. அடுத்தது, அப்படி ஜபத்தினாலே ஓரளவு நமக்குள் சரியாகப்பட்ட அந்த மனது தியானத்திற்கு நமக்கு உபயோகமானதாக கருவியாக ஆகிறது. இப்படி இந்த மூன்று நிலைப்பாடுகள் தான் பராஞ்சிகாணி வெதன சுயம்பு என்று சொல்லக்கூடிய வெளிமுகமாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை உடலாலும் வாக்காலும் மனதாலும் செய்யப்படும் காரியங்களாக பூஜை, ஜபம், தியானம் போன்றவைகளை கிரமமாக அதை சொல்றார் கிரமாத் என்று சொல்றார். எப்படி முறைப்படி கிரமமாக செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்றார். அப்போ இந்த மூன்று தான் செயல்பாடுகளுக்கு உண்டானது. காய்கம் கர்மம், வாசிகம் கர்மம், மானச கர்மம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று தான் செயல்பாடுகளாக இருக்கிறது. அதனால காய்கம் கர்மம், இந்த காய்கம் நம்முடைய மனது ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நம்முடைய சரீரம் சரியாக இருக்கும். நிலைப்பாட்டில் இல்லாவிட்டால் காலாட்டிகிட்டே இருப்பான், கையாட்டிகிட்டே இருப்பான், அங்கே திரும்பான், இங்கே திரும்பான், நெளிவான், போவான். காரணம், மனதினுடைய நிலைப்பாட்டிலே ஒரு அலைன்மெண்ட் இல்லாத காரணத்தினாலே இந்த அங்க சேஷ்டைகள் என்பது நமக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறார். அப்படி இந்த மூன்று பூஜைகளினால, பூஜை என்பது என்னன்னா, பூஜைன்னா என்னன்னா நாம் செய்யக்கூடிய காரியத்தில் இறைவனோடு இணைந்து செய்வதற்கு பெயர் பூஜை. பாவனா தீயதே இது பூஜா. பாவனை, உன்னுடைய பாவனை அங்கே ஈஸ்வரனோடு இணைந்திருக்கக்கூடியது, அதைத்தான் சொல்றார்கள். அப்போ ஈஸ்வரனோடு இணைந்திருக்கக்கூடியதாகிய அந்த செயல் பூஜை என்று ஆகிறது. அப்படி இந்த சரீரத்தை பூஜைக்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, பூஜைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்டிடியூட், பெரிய நிலைப்பாடுகள். முதல்ல அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கேசவாய நமக என்று 3 முறை ஜலத்தை எடுத்து குடித்து மறுபடியும் தன்னுடைய முதல்ல 3 சரீரங்களையும் சுத்தம் செய்து கொள்வதற்காக இந்த நிலைப்பாடுகளை செய்கிறார். முதல்ல அனந்தாய நமக, இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடிய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரபிரம்மத்துக்கு இந்த சரீரத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். நமக ந மமக என்று இந்த சரீரத்தை அர்ப்பணிக்கிறார். அனந்தாய நமக. அச்சுதாய நமக, ந சிதிகி இது அச்சுதம், மாறுபடாத தன்மையில் இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அச்சுதனோடு
இந்த சரீரத்தை இணைக்கிறேன். அச்சுதாய முதல்ல என்ன? அச்சுதாய நமக, அனந்தாய நமக, அப்புறம் கோவிந்தாய நமக. இந்த அச்சுதன் என்று சொல்லக்கூடிய மாறுபடாத தன்மையில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு காரணமாகிய பகவானோடு நான் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று முதல்ல அச்சுதாய நமக. அடுத்தது அனந்தாய நமக. அந்த பகவான் எப்படி இருக்கிறார் என்றால் இன்ஃபினிட்டாக இருக்கிறார். ஒரு வரையறைக்கு அப்பாற்பட்டு அனந்தமேவ ஆனந்தம், அனந்தமாக ஒரு கால தேச வர்த்தமானங்களுக்கு அப்பாற்பட்டதாக வியாபித்திருக்கக்கூடிய அந்த பகவானும் நானும் ஒன்று என்று இணைத்துக் கொள்வது. அச்சுதாய நமக, அனந்தாய நமக. சரி, இதெல்லாம் எங்கப்பா எப்படி வந்தது? இதெல்லாம் கோவிந்தாய நமக. இவைகளை எனக்கு எடுத்து சொன்ன அந்த வேதம், கோவிந்தம் என்றால் கோவிந்தம் பஜ கோவிந்தம் என்று பார்த்தோம். கோவிந்தம் என்றால் வேதங்கள். வேதத்திலிருந்து எனக்கு கிடைத்ததாகிய இந்த அறிவை கொண்டு நான் என்னுடைய மனம், புத்தி, இந்திரியங்கள் அத்தனையும் நான் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து இந்த சரீரத்தை, இந்த மனதை, இந்த புத்தியை, இந்த அகங்காரத்தை விடுத்து நான் பரிபூர்ணமான இறை சொரூபமாக இருக்கிறேன். இப்போதான் நான் பூஜைக்கே தகுதியானவனாக. ஆனால் தான் முதல்ல பூஜைக்கு முன்னால இந்த அல்ப சரீரம், அல்ப மனது, அல்ப புத்தி இவைகளை எல்லாம் விடுத்து நான் இறைவனோடு ஆகிறேன் என்று ஆத்மசுத்தி என்று சொல்வார்கள். சரீரம் அப்புறம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை பூசுத்தி செய்வார்கள். இப்படி ஒன்றொன்று ஆட்டிடியூட், இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த பிரபஞ்சத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு யார் ஒருவர் தன்னை பூஜைக்கு தகுதியாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் அந்த பூஜைக்கு உரியவர்களாக, பூஜையினுடைய தன்மையை புரிந்தவர்களாக, பூஜை பலனை அனுபவிப்பதற்குண்டான தகுதியை அடைந்தவர்களாக ஆகிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் செய்வது தான் இந்த பூஜையினுடைய தன்மை. பாருங்கள், எடுத்துடனே அப்படி இந்த பூஜையை சாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பெரிய சாஸ்திரி, அந்த சாஸ்திரி பஞ்சாயத்தன பூஜை செய்வார், டெய்லி செய்து கொண்டிருப்பார். அப்போது செய்கின்ற போது அவர் ஒரு வீட்டில் ஒரு பூனை வளர்த்திட்டு இருக்கார். அந்த பூனை இவர் பாலை எடுத்து வைக்கும்போது வாய் வைக்கிறது, அதுக்குள்ளே போகிறது, இதுக்குள்ளே போகிறது. உடனே என்ன பண்ணார், ஒரு கூடையை வாங்கி அந்த பூனையை பிடிச்சி மூடி வச்சுட்டு பூஜை செய்வார். பூஜையெல்லாம் முடிந்ததுக்கு பிறகு பூனை அந்த கூடையை எடுத்துட்டுருவார், பூனை வெளியில் வந்துடும். இப்படி இவர் செய்து கொண்டிருப்பதை இவருடைய மகன் பார்த்துட்டு இருக்கார். இவருடைய மகன் பார்த்துட்டே இருந்துட்டு பஞ்சாயத்தனம் என்று சொல்லக்கூடிய பூஜையை வழி வழியாக தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதல் மகனுக்கு அல்லது யாருக்காவது அதை கொடுத்து விட்டு செல்வார். ஏனென்றால் அதை செய்யணும். அந்த 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 இல்லத்திலே அந்த பூஜை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பத்துக்கு ஏற்ப இவர்கள் அடுத்தது அவருக்கு கொடுப்பார். இப்போ இவங்க அப்பா இறந்துறார், இவருக்கு பஞ்சாயத்தன பூஜை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் பூஜை செய்யலான்னு பார்த்தார். இந்த இந்த நபர் அந்த அந்த வைதிகர் இறந்து விட்டதனுடைய ஏக்கத்தில் அந்த பூனையே இறந்தது. இப்போ இவர் பஞ்சாயத்தன பூஜையை டெய்லி செய்யணும். எல்லாம் எடுத்து வைக்கிறார், எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்படி பார்த்தார் என்னென்ன பண்ணணும், அப்பா என்ன பண்ணுவார்னு அப்படியே யோசனை பண்ணார். யோசனை பண்ணோடனே பூஜை தொடங்குவதற்கு முன்னால் பூனையை பிடித்து கூடையில் அடைக்க வேண்டும், இதுதான் முதல் கர்மம் நினச்சிட்டார். இப்போ பூனை செத்துருச்சு. உடனே வேறொரு பூனையை வாங்கிட்டு வேறு கூடையை வாங்கிட்டு அடைச்சி வச்சுட்டு செஞ்சாராம். இப்படித்தான் இப்போது இருக்கக்கூடிய வைதிக கர்மங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்டிடியூட், எதற்காக செய்கிறோம்? இந்த பாருங்க, இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எவ்வளவு பெரிய ஜீவ பிரம்ம ஐக்கிய போதமானது இருக்கிறது. அந்த ஆட்டிடியூடே நம்மை சுத்தப்படுத்திவிடும், நம்முடைய மனதை சுத்தப்படுத்தும், நம்முடைய எண்ணத்தை சுத்தப்படுத்தும், நம்முடைய எண்ணத்தை விசாலப்படுத்தும். அப்படிப்பட்ட அந்த காய வாங்மன காரியம் என்று சொல்லக்கூடிய இந்த பூஜை மிகப்பெரிய அந்தக்கரண சுத்தியை நமக்கு தருகிறது. இப்படி இந்த ஆட்டிடியூடோடு செய்கிற போது காமம் எங்கே, குரோதம் எங்கே, மதம் எங்கே, மாச்சரியம் எங்கே? ஆனால் பூஜை என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்னும் மேற்கொண்டு
இந்த பூஜையினுடைய தன்மைகளை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஹரி ஓம்மா ஹரி ஓம்மா. சத்குருநாதர். ஓம் 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 சத்குருநாதர். ஹரி ஓம் ஹரி ஓம்மா. நல்லா ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம். சத்குருநாதர். ரமணர் பாருங்க என்ன போடுறாரு.